அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷெக் மத ஸ்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்ப பார்க்க போற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். இப்போ பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட சேனல் மெசேஜஸ். அவங்க பர்சன் இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க? பைல் 1க்கான கார்டு லவ். அவங்க வந்து இந்த காதல்ங்கிற பசில வந்து சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. மேபி அவங்களுக்கு இந்த காதல் பத்தி புரியாம இருந்திருக்கலாம். இப்ப புரிஞ்சிருச்சு. ஐ நோ இட்ஸ் கார்னி பட் யூ ஆர் அமேசிங். உங்க மேல ரொம்ப கிரேசியா இருக்காங்க. பைல் 2 பர்சன் பாத்தீங்கன்னா, பைல் 1 ரொம்ப நாளா அவங்களுக்கு காதல்ங்கிற கான்செப்டே வந்து விளங்காத புதிரா இருந்தது. ஏன்னா இப்ப வந்து என்ன சொல்றது, புதிருக்கு வந்து விடை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அதுதான் நீங்க. அந்த விடையோட முழு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த காதல், உங்களை பார்த்த அந்த நொடி, உங்க மேல இருக்க அந்த அன்பு, இதெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த விடையை கண்டுபிடிக்க காரணமா இருந்தது. பைல் 2 உங்களோடது பாத்தீங்க அப்படின்னா, ஐ நோ இட்ஸ் கார்னி பட் யூ ஆர் அமேசிங். நீங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சு போயிருக்காங்க. லைக் சொன்னா வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு உனக்கு சொன்னா என்ன பார்த்தா வந்து ரொம்ப அலையிற மாதிரி தோணலாம் உனக்கு. ஆனா ஆக்சுவலா வந்து நான் அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டம் டெக் கார்டு பாத்தீங்க அப்படின்னா, திரும்பவும் அந்த பசில் தான் மிஸ்ஸிங் பீஸ். மீ அண்ட் யூ. அவங்க இதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வந்து நீங்க வந்தா மட்டும்தான் ஃபில் ஆகும். ஸோ வீக்கெண்ட் மூட்ல செமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்ப வந்து பைல் 1க்கான ரீடிங்க்கு போலாம். Please, channel messages from pile 1, please. Channel messages from pile 1 person. Channel messages from pile 1 person, please. Channel messages. Channel messages from, oh wow, very specific. Past life relationship, you have known each other before. அதனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பசில் சால்வ் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா பசில் சால்வ் ஆகாததுக்கு காரணம், உங்களை அவங்க பார்க்கல. பாட்டம் டெக் எனர்ஜி பாத்தீங்கன்னா வெரி சூன், கூடிய சீக்கிரமே உங்க வாழ்க்கையில அவங்க வர போறாங்க. இது வந்து இப்போ உங்க பிரசன்ட் எனர்ஜில இருக்கு. இந்த வெரி சூன்ங்கிறது வந்து ரொம்ப நாள் எடுக்க போறது இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயம் வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதையுமே. இது வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா டிவைன் பிளே இதுல இருக்கும். ஸோ நீங்க அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காதல் உங்க கைகள்ல வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள், அதாவது அந்த டிலே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த காலதாமதம் வந்து ஆகாது. ப்ளீஸ் பிரஸ் file 1 person. Channel messages from file 1 person. Say you won't let go. Please press file 1 channel messages. Don't let me down. ரெண்டுமே அதே தான் வருது. Don't let me go, don't let me down. ஸோ மேபி நீங்க வந்து ஒரு பாஸ்ட்ல இருக்கலாம். நீங்க வந்து விலகி இருந்திருக்கலாம். மேபி இந்த பர்சன் வந்து பாஸ்ட்ல உங்களை தப்பா நினைச்சிருந்திருக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா, கிரஷிங் ஹிட் அ வால் ரைட் நவ். ஐ நீட் அ மிராக்கிள். ஹரி அப் நவ். ஐ நீட் அ மிராக்கிள். ஸ்ட்ராண்டட் ரீச்சிங் அவுட். ஐ கால் யுவர் நேம் பட் யூ ஆர் நாட் அரவுண்ட். ஐ சே யுவர் நேம் பட் யூ ஆர் நாட் அரவுண்ட். அதான் நான் சொன்னனே. இது வந்து நீங்க விலகி வந்துட்டீங்க. நீங்க விலகி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பர்சனுக்கு வந்து இந்த பசில் சால்வ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான் அவங்களோட உண்மையான காதல். மேபி இந்த பர்சனுக்கு வந்து இட்ஸ் லைக் பிளேயர் எனர்ஜி இருந்திருக்கலாம். இல்லைன்னா உங்களை ஒரு ஆப்ஷனா ட்ரீட் பண்ணிருக்கலாம். சரி இது போட என்ன, இன்னொன்னு வரும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கர்வத்தோட இருந்திருக்கலாம். பட் இந்த பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் அவங்களுக்கு அந்த காதல் தான் என்னன்னே புரிஞ்சிருக்கு. எது உண்மையான காதல், எது வந்து லஸ்ட், எது வந்து இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்ற அந்த அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வாழ்க்கையில திரும்ப வரப்போறேன். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பட் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வேற ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரிலீஸ் யுவர் எக்ஸ். இது வந்து நீங்க உங்க எக்ஸ் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, யூ நீட் டு ரிலீஸ் திஸ் பர்சன். இந்த பர்சன் வந்து பாஸ்ட்ல உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து உங்களோட கரெக்டான சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சம். ஸோ பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் இதுதான். அதை கேட்டு நடக்கிறதும் நடக்காததும் கம்ப்ளீட்டா உங்களோட விஷ். பட் உங்களோட பாஸ்ட் எக்ஸ் யாரோ அவங்க திரும்பவும் உங்க வாழ்க்கையில வரதான் போறாங்க. அதனால பிரபஞ்சம் மேபி உங்களுக்கு முன்னாடியே சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து அடி வாங்கியிருக்கீங்கிறத பொறுத்து தான் அந்த எக்ஸை எடுத்துக்கிறதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட ஃபியூச்சர் என்னன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபைல் 1 பர்சனோட சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் ஃபைல் 1 பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் ஃபைல் 1 பர்சன் ப்ளீஸ்.
இந்த இந்த பர்சன் யாரா வேணா இருக்கலாம். பட் அவங்களுக்கு இப்போ வந்து உங்களோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்ன மெசேஜ்னா, ஐ நீட் யூ அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் யூ கூட இல்ல, ஐ நீட் யூ. நீங்க வந்து இப்போ அவங்க வாழ்க்கையோட அத்தியாவசியமான ஆயிட்டீங்க. டிவோஷன். ஏன்னா நீங்க ரொம்ப லாயலான பர்சன். இந்த லாயல்ட்டிய வந்து அவங்க எங்கேயுமே பார்க்கல. அவங்க எத்தனை பேத்தோட அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம். லாங்குவேஜ், உங்களோட லவ் லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரிலீஸ், நான் சொன்னதே தான். யூ ஹேவ் டு ரிலீஸ் திஸ் பர்சன். உங்களோட காதல் வந்து ரொம்ப அன்கண்டிஷனல் லவ். டிவைன் ஃபெமினன் யாரா வேணா இருக்கட்டும், நீங்க பாக்குறது யாரா வேணா இருங்க, உங்களோட காதல் வந்து ரொம்ப அன்கண்டிஷனலா காதல். உங்களோட இன்டென்ஷன், லவ் லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான கமிட்டட் ரிலேஷன்ஷிப், அதுதான் வந்து இருந்தது. இந்த பர்சன் உங்களை கூண்டுக்குள்ள போட்டு அடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. உங்களோட டிவோஷனை வந்து அவங்க தப்பா எடுத்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க ரொம்ப லாயலான பர்சன், அந்த லாயல்ட்டியை வந்து அவங்களுக்கு ஃபேவரா, அதாவது உங்களை பாஸ்ல போட்டுருது. நீங்க ரொம்ப லாயலான பர்சன், நீங்க எங்கேயும் ஓட மாட்டீங்க, லைக் கிணத்து தண்ணி அப்படிதான் அவங்க நினைச்சிட்டாங்க. நீ வந்து கிணத்து தண்ணி, நீ எங்கேயும் போக மாட்டே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து அதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் எல்லாமே வந்து ஃபெயில் ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிவோஷன், இந்த மாதிரி ஒரு லாயல்ட்டி, ஏன்னா இது பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப், இது எங்கேயும் கிடைக்காது. இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. பட் அந்த அரிய வாய்ப்பை இந்த பர்சன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். இப்போ திரும்ப வர போறாங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலீஸ் த பர்டன் ஆஃப் த பாஸ்ட். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து உங்களோட பாஸ்ட் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை பாஸ்ட்லேயே விட சொல்லிட்டாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 1 person, ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 1 person. அவங்களுக்கு இப்போ இந்த லாயல்ட்டி புரியறதுக்கு காரணம் ஸ்ட்ரென்த், ஈகோ. இந்த பர்சனுக்கு பாஸ்ட்ல நிறைய ஈகோ இருந்திருக்கு. நீங்க அவங்கள சேஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்க திரும்ப வந்துடுவீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப டிவோட்டடான பர்சன். நீங்க வந்து எவ்வளவு தூரம் அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணாலும் நீங்க திரும்ப வந்துருவீங்கன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. பட் இப்போ நீங்க இல்ல அவங்க எனர்ஜில, ஃபார் ஷுர் அது வந்து கிளியரா இருக்கு. யூ லெஃப்ட் திஸ் பர்சன், அதாவது நீங்க அவங்கள விட்டு போயிட்டீங்க. பாத்தீங்கன்னா, ஐ ஹோப் யூ வில் வெயிட். இதுதான், நீங்க வந்து அவங்களுக்காக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எல்லா காசையும் படிக்க போறது இல்ல, ரேண்டமா தான் எடுக்க போறேன். இது இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, யுவர் ஃபேமிலி won't லைக் மீ. இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. இப்போ ஸோ பாஸ்ட்ல வந்து அவங்க உங்களை விட்டு போனதுக்கு வந்து மேபி அவங்க ஃபேமிலி ஒரு சுச்சுவேஷன் காரணமா இருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்கு வந்து உங்களை பிடிக்கல அப்படிங்கிறது காரணமா இருக்கலாம். ஆனா இப்போ அதுக்காக அதை வந்து ஒரு காரணமா சொல்ல அவங்க விரும்பல. ஐ வுட் டூ எனிதிங் ஃபார் யூ. இப்போ வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க தான் அவங்களோட 10 ஆஃப் கப்ஸ், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஐ ஹோப் யூ வில் வெயிட். இப்போ அவங்க ஃபேமிலி விட்டு மேபி வெளியில வரதா இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேமிலிக்கு எகெயின்ஸ்டா போறதா இருக்கலாம். தே நீட் டைம். நீங்க வெயிட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன் அவங்க ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரென்த், நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ராங்கா அவங்களை விட்டுட்டு போவீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. நீங்க வந்து அவங்கள துரத்துவீங்க, அவங்க கிட்ட போய் கெஞ்சுவீங்க, இந்த காதல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க போராடுவீங்கன்னு நினைச்சாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பர்சனோட பிளேயர் எனர்ஜி பார்த்து நீங்க விலகி போயிட்டீங்க. இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டீங்க. இப்போ ஸ்டில் டோன்ட் ஹேவ் ஆல் த ஆன்சர். இப்ப கூட நீங்க அவங்க கிட்ட போய் நீ எனக்கு அப்புறம் எத்தனை பேர்த்தோட இருந்த, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பர்சன் வந்து ஒரு கவுண்ட்லெஸ் நம்பர் தான் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் அது அவங்கள கவுண்ட் பண்ணவே முடியாது. அவங்க வந்து பாக்குற எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்காங்க உங்களுக்கு அப்புறம். இல்லைன்னா வந்து ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடய அவங்க ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் டு உங்களை ஹர்ட் பண்றதுக்கு. இப்ப சொல்றாங்க அவங்களோட ஹாப்பினஸ் தான் அவங்களோட ப்ரியாரிட்டி அப்படின்னு. பாஸ்ட்ல உங்களோட ஹாப்பினஸும் அவங்க ப்ரியாரிட்டி இல்ல, அவங்களோட ஹாப்பினஸும் அவங்களோட ப்ரியாரிட்டியா இல்லாம இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உனக்காக எதுவும் செய்வேன், என் ஃபேமிலி எதிர்த்து வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், அவங்களோட ஆக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வாய் வார்த்தையில 1000 விஷயங்கள் சொல்ல முடியும், ஆனா ஆக்ஷன் ரொம்ப அவசியம். த ஸ்டார், ஓ மை காட். இந்த பர்சன் திரும்ப உங்க வாழ்க்கையில வரதுக்கு காரணம் இந்த டிவோஷன். உங்களுக்கு வந்து நீங்க உங்க சைட்ல பக்கா, நீங்க வந்து ஒரு சின்ன தவறு கூட இந்த காதல் வாழ்க்கையிலயும் பண்ணல. இந்த பர்சன் மேல வந்து வச்சிருந்தது வந்து உண்மையான அன்பு, உண்மையான காதல், அன்கண்டிஷனல் லவ். ஏன்னா இது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த பர்சன் வரதுக்கு காரணம் யூ ஆர் த ஸ்டார். நீங்க வந்து அவங்கள விட்டு விலகி போய் உங்களோட உங்களோட ஃபோக்கஸை திரும்ப உங்க கையில எடுத்துட்டீங்க. அதனால ஃபுல் எனர்ஜி, அந்த அன்கண்டிஷனல் லவ் நீங்க உங்க மேலேயே காமிக்கும் போது யூ ஆர் ஷைனிங் லைக் அ ஸ்டார், யூ ஆர் த வேர்ல்ட். ரொம்ப அழகா ஆயிட்டீங்க, ரொம்ப அழகா ஆயிட்டீங்க. இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பொறாம வந்துருச்சு. உங்க உலகம் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கு.
உங்க உலகம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களோட சேர்ந்து நட்சத்திரங்கள் தான், ஒரே வானவில் தான், குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஆனா நீங்க இப்போ பவுண்டரிஸ், உங்க உலகம் அழகா ஆனதுக்கு காரணம் வந்து நீங்க செட் பண்ண பவுண்டரிஸ். நீங்க வந்து ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே இனி வந்து என் வாழ்க்கையில யாராவது வரணும் அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காதலை, அவங்க என் மேல வச்சிருக்க அன்பை காதலை அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணட்டும். நானா போய் விழுறது, நானா சேஸ் பண்றது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு தெரியும் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு. நீங்க அந்த பவுண்டரி செட் பண்ணதான் இப்போ வந்து உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியான காதலையும் அதுதான் அட்ராக்ட் பண்ணுது, இல்லை நான் பண்ண போகிறது. ஸோ இப்போ இந்த பர்சன் திரும்ப வரதுக்கு காரணம் உங்களோட பவுண்டரி செட் பண்ணனால நீங்க வந்து ரொம்ப அழகாயிடும். உங்க எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. அதே சமயம் வந்து உங்க உலகம் ரொம்ப அழகா மாறிட்டு இருக்கு. மேபி நீங்க நிறைய பேர் உங்க உங்க மேல அட்டென்ஷன் போடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள். மேபி இப்போ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா டிவோஷன் கார்டுல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க. நீங்க ஷைன் பண்றீங்க, அதாவது ஜொலிக்கிறீங்க. காதல்லையும் சரி அன்புலையும் சரி அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ட்ரிகரிங்கா இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களை மிஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் உங்ககிட்ட திரும்ப வர நினைக்கிறாங்களே தவிர, இந்த பர்சனுக்கு உங்க மேல காதல் பொங்கி வழியுது, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் ஒரு காரணம் இல்ல. பொறாமையும் ஒரு காரணம். யூ ஆர் மை வைஃப் அண்ட் ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஹேப்பன். ஓ மை காஷ், யூ ஆர் மை வைஃப் அண்ட் ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஹேப்பன். இது வந்து இந்த பர்சனா அப்படிங்கறது வந்து நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஏன்னா இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டா இருக்கலாம். 3 ஆஃப் பென்டிகல்ஸ், யாரும் உங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் உருவாக்க நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா இந்த பர்சனா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களோட பவுண்டரிஸ் இங்க இருக்கு, உங்களை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க இதை ரிலீஸ் பண்ணணுமே உங்க வாழ்க்கையில உங்களோட காதல் வாழ்க்கை ஆரம்பமாயிடும். யூ மேக் மீ ஃபீல் லவ்ட். உங்க எனர்ஜியில ஆல்ரெடி ஒரு அழகான காதல் இருக்கு. யூ ஆர் நாட் மை டைப், ஸோ ஐ பிரிட்டண்டட் லைக் யூ. இதுதான் உங்களோட பாஸ்ட் எக்ஸோட எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 கார்டும் வந்து நீங்க என்னைக்கு இதை ரிலீஸ் பண்றீங்களோ அன்னைக்கு இந்த எனர்ஜி உங்க வாழ்க்கையில வந்துடும். நீங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தராங்க, யூ ஆர் இந்த ரைட் பாத். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. தே ஆர் சேயிங் ஐ லவ் யூ. சரி, நம்ம பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை அன்போட வர வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்கு. ஒரு சேலஞ்ச் சாங் வந்து இப்போதான் கிடைச்சது. நான் இந்த ரீடிங்காக ஷஃபிள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மடி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்ல வந்து 8 ஆஃப் வான்ஸ். கூடிய சீக்கிரம் எய்தர் உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு லவ் லெட்டர் கிடைக்கலாம், இல்லைனா கம்யூனிகேஷன் வரலாம். இது ரொம்ப ஸ்பெசிபிக் சேனல் மெசேஜஸ், எஸ்பெஷலி ஃபார் யூ. ஃபைல் 1க்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் மெசேஜ். உங்க பர்சன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கு, உங்ககிட்ட கம்யூனிகேட். ப்ளீஸ் press file to person channel messages. File to person channel messages, please. File to person channel messages. Wow. Engagement. Love yourself first. Bottom deckல உங்க பர்சன் நான் தான் சொன்னேனே, அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ரிகன்சிலியேஷன் பேசாம இருக்கீங்க, இல்ல வந்து ஏதாவது மனஸ்தாபங்கள், இல்ல சூழ்நிலை கைதிகளா இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சரி, உங்க பர்சன் கூடிய சீக்கிரம் உங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கான மெசேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, உங்க பர்சன் வந்து இப்போ என்ன மாதிரி அவங்க வந்து காதல் வாழ்க்கை முன்னாடி எடுத்துட்டு போக போறேன் அப்படின்றதுல தான் அவங்களோட சிந்தனைகள் இருக்கு. அவங்க உங்களை காதலிக்கிறதோட ஆழம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இந்த கார்டுல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு உண்மையை சொன்னா அது வந்து ரொம்ப கற்பனை கலந்ததா இருக்கும். இல்லைன்னா வந்து என்னடா இந்த அளவுக்கு ஒருத்த நேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க சொல்றது என்ன, ஆமா நான் அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச சாங் அப்படி. ஏன்னா சேனல் 1 ஃபைல் 1க்கு அந்த அந்த சாங் எனக்கு வரல, உங்களுக்கு தான் அந்த சாங் வந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க கம்யூனிகேட் பண்ண போறாங்க. உங்க காதல் வந்து என்கேஜ்மெண்ட்ல போய் முடிய போகுது. அதுக்கு நீங்க இப்போ ரொம்ப முக்கியமா செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து உங்க பர்சனோட ஹையர் செல்ஃப் சொல்லலாம். நீ வந்து ஒரு படி கூட தரம் தாழ்ந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. நீ எங்க இருக்கியோ அப்படியே இரு. அந்த உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, யூ ஆர் த டைமண்ட். இந்த பர்சனோட எனர்ஜி வேற லெவல்ல இருக்கு. யூ ஆர் த டைமண்ட், ஷைன் பிரைட் லைக் அ டைமண்ட், ஃபைண்ட் லைட் இன் த பியூட்டிஃபுல் சீ. I choose to be happy, you and I, we are like diamonds in the sky. You are the shooting star, I see a vision of ecstasy. When you hold me, I am alive. We are like diamonds in the sky. I know that we would become one right away.
இந்த பர்சனோட எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா செம. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா அதை விட பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன அப்படின்னா உங்களை மட்டும் அவங்க வந்து லவ் யுவர் செல்ஃப் ஷைன் லைக் அ ஸ்டார். உங்களை வந்து அவங்க ரொம்ப வேல்யூ பண்றாங்க. ஒரு வைரம், ஒரு விலை மதிக்க முடியாத வைரம் அவங்க கையில கிடைச்சா எப்படி ஒருத்த வந்து அதை கொண்டாடுவான், எப்படி பாதுகாப்பா அதை வச்சிருப்பான், அதை தான் அவங்க பண்றாங்க. அதை தான் பண்ண நினைக்கிறாங்க. அதனாலதான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கோ அவங்க நினைக்கிறது அப்படியே உங்ககிட்ட சொன்னாலும் நீங்களே அவங்களை என்னடா இது உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு சமயம் நீங்க ஜர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேங்கிறத சொன்னேன்னா உனக்கே வந்து ஒரு நிமிஷம் அது உண்மையான தோணலாம். ஆனா அந்த அளவுக்கு உண்மையிலேயே நான் உன்னை நேசிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. such a beautiful energy. அவங்கள பத்தின வேல்யூ நல்லா இருக்கு. உங்களை மட்டும் வந்து அவங்க உயர்வா நினைக்கல, அவங்கள பத்தின புரிதலும் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களை மட்டும் டைமண்ட் நினைக்கலாம், நானும் டைமண்ட் தான், நம்ம 2 பேரும் வந்து பெர்ஃபெக்ட் கப்பிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீடியேட்டர் உங்களை ஏன் அவங்க வேல்யூ பண்றாங்க அப்படின்னா எங்கேயெல்லாம் அவங்க வந்து ஒரு சமயம் வாழ்க்கையில சறுக்குறான் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில எங்கேயாவது தடுமாறும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட காதல், உங்களோட அரவணைப்பு, இல்லைன்னா நீங்க செய்யற சின்ன சின்ன செயல்கள், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த கல் சாயாம நீங்க வந்து தாங்கி பிடிக்கிறீங்க அவ்வளவுதான். அந்த தாங்கி பிடிக்கிற அந்த தன்மை, அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த ஒரு தாய்மை கலந்த காதல், அததான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. உங்களோட கரங்கள் அவங்க வாழ்க்கைக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரம் நினைக்கிறாங்க. நீங்க பெருசா எதுவும் செய்யல, அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அவங்க சாஞ்சிடாம நீங்க கொடுக்குற அந்த பாதுகாப்பு, உற்ற துணை, அதுதான் அவங்க ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் ஃபைல் 2 பர்சன்ஸ் ப்ளீஸ். ஒரு பர்சன் எதையும் சொல்ல தயங்க போறது இல்லை. இந்த காதல ஓ வா 3 கார்டு இருக்கு. பிரிட்ஜ், எக்ஸ்பிரஷன், நான் சொல்லல, காதல் கடிதம், ஓ மை காட் எனக்கு புல்லரிக்குது சீரியஸா. எக்ஸ்பிரஷன், காதல் கடிதம், நம்ம இப்பதான் முன்னாடியே பார்த்த சேனல் சாங்ல காதல் கடிதத்தை தான் அவங்க பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மேபி அந்த பர்சன் சொல்றதுக்கு வைக்கப்படுற விஷயங்கள், தயங்குற விஷயங்கள், மேபி கவிதை எழுதுற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களை பத்தின கவிதைகள் அவங்க இப்போ அட் பிரசன்ட் எழுதிட்டு இருக்காங்க. மேபி அதை வந்து உங்ககிட்ட காமிக்கலாம், இல்லைன்னா வந்து கவிதை மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பிரிட்ஜ் அவங்க வந்து இங்க இருந்து இங்க கடந்து வரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அது வந்து என்ன பெரிய விலை எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியும் எப்படி உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும். இல்லைன்னா பிரபஞ்சம் சொல்றாங்க, யூ டோன்ட் வெரி ஸ்வீட் ஹார்ட்ஸ், நாங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிரிட்ஜை கட்டி வச்சிருக்கோம், உங்களை யார் தடுக்க நினைச்சாலும் இந்த பிரிட்ஜ் மேல ஏறி நீங்க ஒருத்தங்க பாத்துக்க முடியும், சந்திச்சுக்க முடியும். ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்றாங்க. யூ ஆர் அ பிளஸ்ட் சோல், அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஹிஸ்டரி, ஓ மை காஷ், நீங்க வந்து உருவாக்க போறது வந்து ஒரு சரித்திரம். இந்த காதல் சரித்திரம் எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்கு. ஏன்னா இதை வந்து நீங்க எழுதும் போது இதெல்லாம் வந்து நீங்க ஒரு அழகான நினைவா வந்து வச்சுக்க போறீங்க. ஏன்னா இது வந்து மேபி நம்ம விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி, கவுண்டமணி செந்தில்ட்டு சொல்ற மாதிரி ஒரு கல்வெட்டுல எழுதிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு எங்க கதை. உங்களோட காதல் கதை வந்து மேபி ரொம்ப ரொம்ப அழகான காதல் கதையா மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை நீங்க வந்து மேபி எல்லாத்துக்கும் சொல்லலாம், மேபி சோசியல் மீடியால எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், பட் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம், அதனால எங்க காதல் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது அப்படின்னு. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உற்ற துணை, நீங்க வந்து வேற யாரோட துணையும் தேடணும்னு அவசியம் இல்லை. ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் ஃபைல் டு பர்சன். வாவ், ராங்ஃபுல் அட்வைஸ். மேபி பாஸ்ட்ல இந்த பர்சன் வந்து தவறான அட்வைஸை கேட்டுக்கலாம் இனிஷியலா, பட் உங்களோட வேல்யூ வந்து இப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்போ புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, உங்களோட ஃபியூச்சர் பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் காதல் கடிதம், கண்மணி அன்போடு காதல் சாங். ஓ டிஸ்டர்பன்ஸ். கண்டிப்பா உங்க காதல் முன்னாடி போறதுக்கு சில தடைகள் இருக்கும், பட் அந்த தடைகளை உங்களால கடந்து வர முடியும். வாட் டு யூ வாண்ட்? Please press file to person, channel messages from file to person. Channel messages from file to person, please. லைட், நீங்க தான் அவங்களோட லைட். இதுதான் பார்த்தோம் நம்ம கைகள்ல நீங்க அரவணைக்கிற அந்த லைட். மேபி அவங்களுக்கு இந்த பாஸ், இந்த பிரேக் அவங்க எடுத்துக்கிறதுக்கு காரணம் வந்து சரியா பிளான் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து தவறு செய்ய விரும்பல, எடுத்தேன் கவுத்தேன் எதையும் செய்ய விரும்பல, கொஞ்சம் டைம் கேட்குறாங்க உங்ககிட்ட. இல்லைன்னா அந்த டைம் எடுத்துக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க எப்படி இந்த ஹேண்டில் பண்ணி இதை வந்து என்கேஜ்மெண்ட் நோக்கி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா அவங்கள வந்து பாக்குறது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்,
ஆனா இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து ஒரு கயிறு போட்டு இந்த பக்கம் அவங்களால வந்துட முடியும். ஆனா அந்த கயிறை யாராவது அந்த பக்கம் கட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சாலிடா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் அவங்களால உங்ககிட்ட பேச முடியும், இம்மீடியட்டா பேச முடியும். ஆனா அது வந்து அவங்கள வந்து ஒரு நொடி கூட மனம் வருத்தப்பட வைக்க கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. நான் வந்து ஒன்ஸ் பேசினேன் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து லைஃப் லாங் தொடரணும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து என்னால பேச முடியாதுங்கிறது கிடையாது. நான் பேசணும்னு நினைக்கிற இன்டென்ஷன் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட நோக்கம் இதுதான். உங்ககிட்ட பேசினா அப்படின்னா அது என்னோட கால இறுதி வரை அந்த அந்த கம்யூனிகேஷன் தொடரணும். இடையில வந்து அது நிக்க கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மேபி அவங்க உங்க காதல் கதையை ஜர்னல் பண்ணலாம். உங்களுக்குள்ள நடக்கிற அவங்க ஃபீல் பண்றதெல்லாம் அவங்க எழுதுற பழக்கம் அவங்களுக்கு இருக்கலாம். மேபி ப்ளீஸ் press channel messages from file to person. Channel messages from file to persons. Please channel messages. Channel messages from file to person. பாட்டம் டெக்ல பாத்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்றாங்க இந்த காதலுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம். இந்த வீல் அதை எதுவுமே மேஜிக் மாதிரி நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைம் தான் இப்போ உங்க காதலுக்கு தேவை. த ஃபுல் நியூ பிகினிங். கண்டிப்பா இந்த பர்சன் காதல்ல புது ஆரம்பத்தை வேண்டாங்கிறதுக்கு, வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட், இந்த ஃபூல் கார்ட்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன். கண்டிப்பா இந்த காதல் வந்து புது ஆரம்பத்தை, புது ஒளிய வந்து சந்திக்கும். மேபி ரொம்ப இருட்டா இருந்தது அப்படின்னா டெவில் எனர்ஜி. நான் சொல்லலாம் இருட்டா இருந்ததுன்னா டெவில் எனர்ஜி கையில வருது. ஸோ இந்த தடைகளை தாண்டி தான் உங்க காதல் வந்து புது ஆரம்பத்தை நோக்கி போக போகுது. இந்த இருட்டுல இருக்கிற மேபி வந்து ஒரு டெவில் எனர்ஜி வந்து பிளாக் பண்றாங்க. மேபி ஒரு பிளாக்கேஜ் இருக்கு உங்க காதல் வாழ்க்கையில் அப்படின்னா அந்த பிளாக்கேஜை உங்க பர்சன் தாண்டி வர்றதுக்கான ஒளி நீங்க தான். 2 of oh my god 10 of cups. இந்த பர்சன் உங்க மேல வச்சிருக்க காதலோட அளவு வந்து கண்டிப்பா அளந்துட முடியாது. அவங்களுக்கு வந்து எல்லாமே வேணும் உங்ககிட்ட. எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் பண்ணி இந்த இந்த அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கூட சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையோட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க விரும்புற விஷயம் என்ன அப்படின்னா அது நீங்க தான். அவங்களோட மனசு எங்க பரிபூர்ணமா சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அது உங்களோட மட்டும்தான், வேற எங்கேயுமே இல்ல. ஒரு சிலருக்கு இது வந்து யாராவது எக்ஸா இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேமிலி டிராமாவா இருக்கலாம். உங்களை வந்து யாராவது கட்டி போட்டு ட்ரை பண்ணலாம். பட் அதை தாண்டி வரத்துக்கான ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஒளி நீங்க தான். ஏன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்க காதலோட ஆழம் அப்படி. ட்ரூத் ஹிட் மீ லைக் அ டன் ஆஃப் பிரிக்ஸ். மேபி இது வந்து இந்த டெவிலிஷ் எனர்ஜி வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸ் பர்சன் ஏதாவது இருக்கலாம். இப்போ வந்து உங்களோட வேல்யூ அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வைக்குது. ராங்ஃபுல் அட்வைஸ். அவங்க வந்து மேபி உங்க எக்ஸும் வந்து கிளிங்கி எனர்ஜி ட்ரைங் டு ஃபோர்ஸ் மை செல்ஃப் இன் டு யுவர் லைஃப். இதனால தான் நான் வந்து இந்த டெவிலிஷ் எனர்ஜியை வந்து கிளாரிஃபை பண்றது. ஸோ உங்களோட எக்ஸ் வந்து இப்போ வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், நீ தான் என்னோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் பிளா 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 அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களோட காதல் வந்து வேற. யூ ஆர் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். சீயிங் யூ வித் சம் ஒன் எல்ஸ் வுட் பிரேக் மீ. உன்னை வந்து வேற யாரோட பார்த்தா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டெவிலிஷ் எனர்ஜி. இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. இதை ஏன் கீழே போய் விழுது? ஓ மை காஷ், நான் சொல்லல நியூ பர்சன், ஐ எம் அ வெரி லாயல் பர்சன் அப்படின்றாங்க. இந்த கார்டு வந்து என்னால் எடுக்க முடியல, கைகள் எடுக்க முடியல. இந்த டெவிலிஷ் எனர்ஜி அதை தட்டுது. நீ அதை எடுக்காத, நீ அவன் கூட போகாத, அவனோட உன்னை பார்த்தனா நான் வந்து என்னால தாங்கிக்க முடியாது அந்த வயிற்றுல அப்படிங்கிறாங்க. பட் எங்கடா போனா இவ்வளவு நாளா அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படின்றாங்க. இது டெவிலிஷ் எனர்ஜி. பட் ஒரு பேயை வந்து நீங்க நம்பவே முடியாது இல்லையா? அது அவ்வளவுதான். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இது வந்து ஒரு பேய். ரிலீஸ் இட். உங்களுக்கு ஒரு அழகான காதல் இருக்கு. அந்த பர்சன் வந்து உங்களை ஒரு வைரம் மாதிரி பாக்குறாங்க. இந்த பர்சனுக்கும் இப்ப அந்த ரியலைசேஷன் இருக்கு. பட் இட் இஸ் டூ லேட். எக்ஸ்கியூஸ் சொல்லனால எதுவும் மாற போறது இல்லை. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.